Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. Hi, hello everyone. Actually, இது வந்து என்னோட 25th எபிசோட். ஐ ஃபீல் ஸோ கிரேட் அண்ட் ஐ ஃபீல் ஸோ கண்டென்டட். ஏன்னா நான் நிறைய வாட்டி இந்த பாட்காஸ்ட்டில் வந்து ரெகுலராக இருந்ததில்லை, கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணதில்லை, ஒழுங்காக இதுக்குன்னு எப்படி சொல்கிறது, தேவைப்படுற அந்த குட்டி குட்டி கன்சிஸ்டன்சிலாம் எனக்கு இல்லை, குட்டி குட்டி டெடிக்கேஷன், டிசிப்ளின் அது எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் ஐ மேட் இட் டு தி 25th எபிசோட் அப்படிங்கும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட். திஸ் இஸ் சம்திங் ஐ கிரியேட்டடில் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், நானாக எனக்காண்டி உருவாக்குனது. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆர்ட்டு அதெல்லாம் எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ சின்ன பிள்ளைலாம் நிறைய பேர் நிறைய வச்சுருப்பாங்க, லைக் இது நான் செஞ்சது, இது நான் பண்ணது, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்துருப்பாங்க. நிறைய மெடலு, கப்பு அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு இருந்ததில்லை. ஸோ இந்த பாட்காஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஏதோ செமையாக இருந்துச்சு. இட் இஸ் சம்திங் தட் ஐ எம் ஹேவிங் இட் as a memory of myself that I'm so proud of creating it. அது எதுவும் எனக்கு ரொம்ப செமையாக இருந்துச்சு. இன்றைக்கி 25th எபிசோட் போஸ்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஐ மேட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனால் எப்படி சொல்கிறது, திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் மீ, அப்படி தானே, இது ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் மீ. ஆனால் எனக்குள்ளேயும் நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. லைக் நான் என்னென்ன விஷயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எதுக்கு பிரேக் டவுன் ஆகிருக்கேன், எவ்வளோ விஷயத்த கடந்து நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன், எவ்வளோ விஷயத்த கடந்து இன்றைக்கி நானாக இருக்கிறேன், எவ்வளோ விஷயம் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ விஷயத்தில் நான் ஃபெயிலியர் ஆகிருக்கிறேன், எவ்வளோ விஷயத்தில் நான் ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், எவ்வளோ வாட்டி நான் எமோஷ்னலாக பிரேக் டவுன் ஆகிருக்கேன். அது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அது யாருக்குமே அவ்வளோவா தெரியாதுல்ல. மேபி இதில் வந்து நான் ஒரு ஒரு 10% என்னை சுற்றி என் கூட இருக்கிறவங்கள்ட்ட ஹூ ஐ சூஸ் டு ஷேர் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி நிறைய விஷயம் என்னை பற்றி அப்படிங்கிறது வந்து சம்திங் தட் ஐ ஓன்லி நோ வாட் ஐ ரியலி வென்ட் த்ரூ, வாட் ஐ ரியலி பீன் த்ரூ, வாட் ஐ எம் ரியலி பீயிங் த்ரூ. இப்போ நான் என்ன ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன், என்னோடய எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ விஷயத்த கடந்து நான் இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம ஒரு கமெண்ட் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம், அவளுக்கு என்னப்பா, அவள் ஈஸியாக எல்லாத்தையும் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரி. இது எனக்குன்னு இல்லை, லைக் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர்கிட்ட நம்ம அப்படி தான் இருக்கோம். உனக்கு என்னப்பா, நீ ஈஸியாக பண்ணிடுவ, உனக்கு என்னப்பா, நீ இதை ஈஸியாக பண்ணிடுவ, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். உனக்கெலாம் இது கை வந்த கலை, கேட்கவா வேணும், நார்மலாகவே நீ எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆவ, இதெல்லாம் உனக்கு ஜுஜிப்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசுவோம். ஆனால் அவங்க அதை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி அவங்கள காமிச்சிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. தட்ஸ் ரியலி சம்திங் ஸோ கிரேட்ல. எனக்கு புரியுது, அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது அண்ட் நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இல்லை. தட்ஸ் வை வி ஆர் சேயிங் லைக் உனக்கு என்னப்பா, நீ இதை ஈஸியாக பண்ணிடுவா, எனக்கு அப்படியா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆனால் இட்ஸ் சம்திங் தே ரியலி மேட் இட், அப்படி தானே. அது அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. நம்மளுக்கு நம்ம அதை மாற்றிக்கலையா, இல்லை அது நம்மளால் முடியலையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு. பட் அதை அவங்கவுங்க மாற்றிக்கிட்டாங்க. இட்ஸ் சம்திங் தே கிரியேட்டட் ஃபார் தெம்செல்வ்ஸ். ஸோ லெட்ஸ் நாட் சே லைக் உனக்கு என்னப்பா இது ஈஸியாக பண்ணிடுவேன் அப்படின்னு. அந்த ஈஸியாக பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அது ஈஸியாக வர்றதுக்கு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சம்திங் ரியலி அமேசிங். ஸோ ஐ ஃபீல் தட் ஹாஸ் டு பி வேலிடேட்டட், தட் ஹாஸ் டு பி ட்ரீட்டட் அஸ் சம்திங் ஸோ கிரேட். அதை விட்டுட்டு அவங்களோட ஹார்ட் ஒர்க், அந்த சம்திங் எக்ஸ்ட்ராடினரி தே ஆர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் ரியலி தேர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிறைய டைம் அதுவும் மெயினாக சோகமாக இருக்கும்போது பாசிட்டிவாக இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம், உனக்கு என்னப்பா, நீ பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்த்துக்குவ, இதெல்லாம் நீனா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. தட் சம்திங் தட் ரியலி ஹர்ட்ஸில். என்ன தான் நம்ம பாசிட்டிவாக இருந்தாலும் தட் திங் ரியலி ஹர்ட்ஸ் அண்ட் வி ஆர் டவுன். அந்த டைம் உன்கிட்ட வந்து ஒருத்தங்க உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லும்போது இட் ரியலி ஹர்ட்ஸ். லைக் அவங்க அவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து
சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்காண்டி அவங்கள வந்து அதே ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறது வந்து இன் வாட் வேஸ் தட் இஸ் ரியலி அ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ வெனவர் யூ ஆர் சீயிங் அ பர்சன் ஹூ ரியலி எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸலண்ட்டாக அவங்க வந்து அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு கேப்பபிலிட்டியில் இருக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் சம்திங் தே ஹாவ் க்ரியேட்டட். இட்ஸ் நாட் சம்திங் தட் கேம் டு தெம் பை சான்ஸ். இட்ஸ் சம்திங் தே க்ரியேட்டட். ஸோ லெட்ஸ் அப்ரிஷியேட் தெம் ஃபார் வாட் இட் இஸ் அண்ட் வாட் தே ஹாவ் க்ரியேட்டட். அதை விட்டுட்டு லெட்ஸ் நாட் மேக் இட் அ சிம்பிள் ஆர் அதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரில. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதை ஒரு மாதிரி பார்க்க வேணாம், உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லணும்னு நினச்சது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே தே ஆர் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம நார்மலாக இருக்கிறோம், ஒரு டேலே நம்ம நார்மலாக இருக்கிறோம். நார்மலான டே, நார்மலாக ஒன்றுமே வேணாம், நான் வீட்டில் டெய்லி படுத்து தூங்கி எழுந்திரிச்சு எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம். அப்படின்னே இருந்தாலுமே நம்ம மண்டைக்குள்ளே வந்து ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே, நம்மளால் எதுவுமே பண்ணாமல் இருக்கோமே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகே, தேர் இஸ் ஸோ மச் மென்டல் டயலாக்ஸ் ஆர் கோயிங் வித்தின் அவர் ஹெட். அதை வந்து எப்படி சொல்கிறது, அதை தாண்டி வரதே ஒரு பெரிய விஷயம். ஸோ லெட்ஸ் நாட் see people as எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப லேஸாக ரொம்ப லைட்டாக அந்த மாதிரிலாம் பார்க்க வேணாம். எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ சம்திங். நல்லா கைண்டாக இருக்க முடியலனா கூட லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தம். ஓகே, அவங்களோட ஜேர்னி எனக்கு தெரியாது, அவங்களோட விஷயம் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. பட் அவங்க இன்றைக்கி இப்படி இருக்காங்கன்னா தே வென்ட் த்ரூ ஸோ மெனி திங்ஸ், தட்ஸ் வை தே ஆர் பீயிங் லைக் திஸ். ஸோ லெட் மீ அட்லீஸ்ட் ட்ரை டு அக்செப்ட் தம் அஸ் தே ஆர். அவ்வளோதான், அது போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போது ஒரு உங்களுக்கு வந்து யாராவது இந்த மாதிரி ஏதாவது உனக்கு என்னப்பா அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் பி ப்ரவுட், யூ ஹாவ் க்ரியேட்டட் தட். நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அதை உருவாக்கியிருக்கீங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குனா எப்படி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி யூ ஹாவ் க்ரியேட்டட் திஸ். ஸோ ஜஸ்ட் பி ப்ரவுட் அண்ட் வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ ஜஸ்ட் பாஸ் த்ரூ. ஸோ எப்போதும் அதே ட்ரஸ்ட்டோட, அதே சந்தோஷத்தோட, அதே சிரிப்போட, அழுறீங்களானாலும் அதே அழுகையோட ஜஸ்ட் பி ஸ்ட்ராங். ஓகே, who you are matters the most. So just be proud of who you are. Okay, ஸோ இதுதான் இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லணும்னு நினச்சது. அண்ட் ஐ எம் பீயிங் ஸோ ப்ரவுட் ஆஃப் வாட் ஐ எம் க்ரியேட்டிங் த்ரூ திஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தரும் இந்த பாட்காஸ்ட் கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இது 25 எபிசோடு ரொம்ப குட்டியாக தரலாம், இல்லை ரொம்ப கம்மியாக தரலாம், பட் எனக்கு இட் மீன்ஸ் அ லாட். உங்களோட ஒவ்வொருத்தரோட லிசனிங், ஒவ்வொருத்தரோட அந்த விஷஸ், அதெல்லாமே இட் ரியலி மீன்ஸ் அ லாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை, கீப் ஸ்மைலிங்.